லாஸ்ட் 24 ஹவர்ஸாக போயிட்டு இருக்க ஒரு சோகமான டாக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லார்ட்ஸில் நடக்கக்கூடிய 3வது ஓடிஐ மேட்சோட ரோஹித் சர்மா தனது இன்டர்நேஷனல் கரியர்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2027 வேர்ல்டு கப் பிளான்ல செலக்டர்ஸ் ரோஹித் சர்மாவை வைக்கல. இது ரிலேட்டடா அவற்றையுமே பேசினதாக ஒரு அப்டேட் வருது. ரோஹித் சர்மாவோட பேரண்ட்ஸும் இன்னைக்கு லண்டனுக்கு போயிடுவாங்க. 3rd ஓடிஐ மேட்ச் அவங்க பார்க்குறதா இருக்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் வருது. எதை நம்புறதுங்கிற மாதிரி தெரியல. ரோஹித் சர்மாவோட பழைய கோச்ல இருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் முதற்கொண்டு கண்டிப்பாக ரோஹித் சர்மா 2027 வேர்ல்ட் கப்பில் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பர்சனலாக ரோஹித் சர்மாவும் 2023 வேர்ல்ட் கப் அடிக்க முடியலங்கிற கவலை அவருக்கு ரொம்பவே இருந்ததாகவும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆனதாகவும் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பற்றி நம்மளே வீடியோ போட்டிருந்தோம். அந்த 2023 ஊண்டுக்கு ஒரு மெடிசனாக இந்த வேர்ல்ட் கப் அமையுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் செலக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறது ஹிட்மேன் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேன்ஸா ஹிட்மேன் ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்ன? ரோஹித் சர்மா 2027 வேர்ல்ட் கப்பில் விளையாடுவாரா? அப்படி இல்லைன்னா லார்ட்ஸில் நடக்கக்கூடிய 3வது ஓடிஐ தான் அவரோட லாஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்சாக இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.